வணக்கம். உங்கள் பவானி IAS அகாடமி கரூரிலிருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் பார்க்குறோம். இந்த தமிழ் 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் தமிழ் கும்மி. இந்த தமிழ் கும்மியின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெரும் சித்திரனார் தான் தமிழ் கும்மியின் ஆசிரியர். மார்ச் 10 1993 முதல் ஜூன் 11 1995 வரை இவருடைய காலகட்டங்கள். எழுத்தாளர், புலவர், தனித்தமிழ் ஆர்வலராக இவர் பணிபுரிந்தார். தமிழ் தேசத்தின் தந்தை, பாவலரேறு என்று இவருக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு. பெருஞ்சித்திரனாரின் பெற்றோர்கள் துரைசாமி, குஞ்சம்மாள் என்பவர் இவருடைய பெற்றோர்கள். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராசமாணிக்கம். TNPSசியில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, தமிழ் கும்மியின் ஆசிரியரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ராசமாணிக்கம், துரைமாணிக்கம். இப்போ துரைமாணிக்கம்னா எங்கேருந்து வருதுன்னு கூட நீங்கள் கேட்கலாம். துரைமாணிக்கம்னு சொல்லி நம்ம பெரும் சித்திரனாரை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அவருடைய தந்தையின் பெயர் துரை, சரிங்களா? அதோடு சேர்த்து என்ன துரைமாணிக்கம் அப்படின்னு கூப்பிடுறாங்க, சரிங்களா? இது என்னது இவருடைய புனைப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி ஒரு இயற்பெயரையும் கொடுத்து புனைப்பெயரையும் கொடுத்து சிறப்பு பெயரையும் கொடுத்து இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக இதை படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். சரி, தமிழ் சிட்டு, தென்மொழி, தமிழ் நிலம் அப்படிங்கிற இதழ்களை இவர் நடத்தினார். பெரும் சித்திரனாரின் ஆசான் யார் அப்படின்னா பாவாணர். இந்த பாவாணரின் மறைவு குறித்து பாவாணர் இரங்கல் பதிகம், மொழி ஞாயிறு மறைந்தது, பாவாணர் மேல் ஒரு சூளுரை போன்றவற்றை இவர் இயற்றினார். இவர் பிறந்த ஊர் சேலம் சமுத்திரம் தான் இவர் பிறந்த ஊர். இவர் இயற்றிய நூல்கள் உலகியல் 100, என் சுவை 80, மகபுகவஞ்சி, பள்ளி பறவைகள், கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இவர் இயற்றிய நூல்கள். இவர் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர். இவர் பெருஞ்சித்திரனார் எவற்றை இவ்வுலகிற்கு பரப்பினார் அப்படின்னா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? இவர் என்ன சொல்றாங்கன்னா தற்கால நக்கீரர் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. யாரு? தற்கால நக்கீரன்னு சொல்லி யாரை போட்டுறாங்க? பெரும் சித்திரனாரை போட்டிருக்கிறார்கள், சரிங்களா? பெரும் சித்திரனார் திருக்குறளுக்கு மெய்ப்பொருளை எழுதியது என்னன்னா தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது, சரிங்களா? இப்போ பெரும் சித்திரனார் எழுதிய நூல் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது அப்படின்னு கூட ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம், சரிங்களா? அப்போ நம்ம அதை படிச்சிருந்தா தான் இது எதுக்காக ஒரு மெய்யுருள் எழுதினா, இல்லை வேற ஏதாவது நூல்களுக்கு எழுதினாரா, இல்லை இது மட்டும் தானா அப்படிங்கிறது நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிக்கும், சரிங்களா? இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. இவருக்கு தமிழ் ஆர்வத்தை தூண்டியவர்கள் யார் அப்படின்னா சேலம் நடேசனார் மற்றும் தமிழ் மறவர் அப்படின்னு போற்றப்படுகிற பொன்னம்பலனார். இவங்க தான் பெரும் சித்திரனாருக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டியவர். இப்போ கொஷின்ஸ் கேட்கலாம், அதாவது பெரும் சித்திரனாருக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் ட்யூஸ் பண்ணுறாங்க. சேலம் நடேசனார் அப்படிங்கிற இடத்துல இந்த சேலம்ங்கிறதுக்கு வேற ஊரை போட்டுடலாம், சரிங்களா? இந்த மாதிரி ட்யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் தமிழ் மறவர் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மாற்றலாம், இல்லை வேறு மாதிரி சென்டென்ஸ் மாற்றலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனை மாற்றி கொடுக்கக்கூடிய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதை பார்க்குறப்ப எதாவது இம்பார்ட்டன்ட் நமக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ என்னென்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது, இவருக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டியவர்கள் யார், இந்த மாதிரி கொஷின். இன்னொன்று பாருங்க, இவர் எந்த நூலுக்கு மெய்ப்பொருளை எழுதினார், இது தமிழுக்கு எந்த நூலுக்கு மெய்ப்பொருளை எழுதினார், இது தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்கலாம். இவரை என்ன மாதிரி போட்டுனாங்க அப்படின்னு கேட்கலாம். இவர் இயற்றிய நூல்கள், இப்போ இயற்றியிருக்காருல இந்த நூல்கள் எந்த வருடம் வெளிவந்தது, எப்போது எழுதியது, இதுக்கு அரசாங்கத்தில் இவருக்கு ஏதாவது விருதுகள் வழங்கப்பட்டதா, இந்த மாதிரி எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். சரி, இவர் நடத்திய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அமைப்பை இவர் ஏற்படுத்தியிருக்காரு. எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981ஆம் ஆண்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, இவர் அஞ்சல் துறையில் பணிபுரிந்தார், சரிங்களா? இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம், அதாவது உலக தமிழ் முன்னேற்ற கழக அமைப்பை இவர் எப்போது ஏற்படுத்தினார், எந்த காலகட்டத்தில். இப்போ நம்ம இந்த இடத்துல இயர் மட்டும் கொடுத்துருக்கோம், ஒருவேளை டேட் கேட்கலாம்,
இது மாதிரி என்ன வேணாலும் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஆனால் நம்ம இதில் பார்த்துருக்கிறது வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது நமக்கு. அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் போகிறப்ப இவரை பற்றி என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போகிறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.